குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு வித்தியாசமான டாபிக். சரியா, இதோட அந்த டாபிக் நம்ம போடலை. அது மட்டும் இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். சரியா, என்னென்னா அதாவது நேற்று, நாளை, இன்று. சரியா, நேற்று, நாளை, இன்று. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? அதே போல் நாளை, மறுநாள், நேற்று, முன்தினம். சரியா, இது எல்லாம் எப்படி அரபிக்கில் சொல்கிறாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, முதல்ல இன்று, அதான் டுடே, ஹிந்தியில் ஆஜ். சரியா, இன்று, டுடே, ஆஜ். இதுக்கு என்ன அரபிக்கில்? அல்யோம். சரியா, அல்யோம்னு சொன்னால் இன்று, டுடே, ஆஜ். இப்போ இந்த அல்யோங்கிற வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். சரியா, இன்று எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லணும். சரியா, இன்று எனக்கு நிறைய வேலை இருக்குது. டுடே ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க். ஆஜ் முझे बहुत काम है. சரியா, ஆஜ் मुझे बहुत काम है. டுடே ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க். இன்று எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரியா, இதுக்கு என்ன அரபிக்? அல்யோம் அந்தி சுகல் வாயித். சரியா, அல்யோம் அந்தி சுகல் வாயித். அல்யோம் டுடே, அந்தி ஐ ஹாவ், சுகல் ஒர்க், வாயித் லாட் ஆஃப். கரெக்டாக? அல்யோம் டுடே, அந்தி ஐ ஹாவ், சுகல் ஒர்க், வாயித் லாட் ஆஃப். அப்போ அல்யோம் அந்தி சுகல் வாயித்னு சொன்னால் டுடே ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். ஆஜ் முझे बहुत काम है. இன்று எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதான் அந்த இன்றுங்கிற வேர்டை வச்சு நம்ம அந்த சென்டென்ஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? புக். அதான் டுமாரோங்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். அதான் டுமாரோ, நாளை, கல். சரியா, நாளை, டுமாரோ, கல். இதுக்கு என்ன அரபிக்கில்? புக்ரா. கரெக்டாக? அப்போ புக்ரான்னு சொன்னால் நாளை, டுமாரோ, கல். ஓகே, புக்ராங்க வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன சென்டென்ஸ் போட தெரியுமா? நாளை சீக்கிரம் வான்னு சொல்லணும். அது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, நாளை சீக்கிரம் வா, கம் ஏர்லி டுமாரோ, கல் ஜல்தி ஆனா. கல் ஜல்தி ஆனா, கம் ஏர்லி டுமாரோ, நாளை சீக்கிரம் வா. இதுக்கு என்ன அரபிக்கில்? தால் பத்ரி புக்ரா. சரியா, தால் பத்ரி புக்ரா. சரியா, தால் கம் பத்ரி ஏர்லி புக்ரா டுமாரோ. சரியா, தால் கம் பத்ரி ஏர்லி புக்ரா டுமாரோ. அப்போ தால் பத்ரி புக்ரான்னு சொன்னால் கம் ஏர்லி டுமாரோ, கல் ஜல்தி ஆனா, நாளை சீக்கிரம் வா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நாளை மறுநாள். நாளை மறுநாள்ங்கிற வேர்டை வச்சு நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். அப்போ நாளை மறுநாள், அதான் டே ஆஃப்டர் டுமாரோ. சரியா, நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ, ஹிந்தியில் பர்சும். சரியா, பர்சும், டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். இதுக்கு ஹிந்தியில் அரபிக்கில் என்னது? பாத் புக்ரா. சரியா, பாத் புக்ரான்னு சொன்னால் நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ, பர்சும். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறேன். என்ன தெரியுமா? நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வான்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? சரியா, நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வா, டே ஆஃப்டர் டுமாரோ கம் டு மை ஹவுஸ். சரியா, டே ஆஃப்டர் டுமாரோ கம் டு மை ஹவுஸ், பர்சு மேரா घर पे ஆனா. சரியா, பர்சு மேரா घर पे ஆனா, டே ஆஃப்டர் டுமாரோ கம் டு மை ஹவுஸ், நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, பாத் புக்ரா தால் பைத்தி. கரெக்டாக? இப்போ பாத் புக்ராங்கிற நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது தான். அதான் நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ. சரியா, இப்போ பாத் புக்ரான்னு சொன்னால் டே ஆஃப்டர் டுமாரோ, தால் கம். பெய்த்துனா வீடு, பெய்த்தினா என் வீடு, அதான் மை ஹவுஸ். சரியா, அப்போ பாத் புக்ரா டே ஆஃப்டர் டுமாரோ, தால் கம் பெய்த்தி மை ஹவுஸ். அப்போ பாத் புக்ரா தால் பெய்த்தின்னு சொன்னால் டே ஆஃப்டர் டுமாரோ கம் டு மை ஹவுஸ், பர்சு மேரா घर पे ஆனா, நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வா. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? நேற்று. ஓகே, எஸ்டர்டே, கல். நேற்று, எஸ்டர்டே, கல். இதுக்கு என்ன அரபிக்கில்? அம்ஸ். சரியா, அப்போ அம்ஸ்ன்னு சொன்னால் நேற்று, எஸ்டர்டே, கல். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். சரியா, இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னால் நாளைங்கிற வேர்டுக்கு சென்டென்ஸ் போட்டு பார்த்தோம். அப்படி தானே? அதுக்கும் நான் என்ன சொன்னேன்? ஹிந்தியில் கல்லுன்னு தான் சொன்னேன். சரியா, இப்போ நேற்றுக்கும் அதே கல் தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி ஒரே வேர்டு ரெண்டு மீனிங்கில் எப்படி வரும்? நேற்றுக்கும் கல், நாளைக்கும் கல்லுன்னு அது எப்படி வர வாய்ப்பே இல்லைன்னு யோசிக்கலாம். ஆனால் அது கரெக்ட் தான். ஹிந்தியில் நேற்றுக்கும் கல் தான், நாளைக்கும் கல் தான். சரியா, அது நம்ம எப்படி எடுக்கணும்னா மீனிங், அது எப்படி நம்ம மீனிங் எடுக்கணும்னா, அந்த கல்லுங்கிறதுக்கு அடுத்தால் வரக்கூடிய வேர்டு பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அந்த கல்லுக்கு மீனிங் எஸ்டர்டே. கரெக்டாக? சரியா, ஒருவேளை அந்த கல்லுங்கிற வேர்டுக்கு அடுத்தால் வரக்கூடிய வேர்டு ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் அந்த கல்லுக்கு மீனிங் நாளை. ஓகே, அப்படி தான் நம்ம இதில் மீனிங் எடுக்கணும். ஓகே, சரி, இப்போ நம்ம அப்போ அந்த அம்சுங்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போடுறோம்னா, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன்னு சொல்லணும். சரியா, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட் ஏர்லி. எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட் ஏர்லி, கல் மே ஜல்தி சோ கயா. கல் மே ஜல்தி சோ கயா, எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட் ஏர்லி, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். இதுக்கு என்ன அரபி? அம்ஸ் நிம்த் பத்ரி. சரியா,
அம்ஸ் நிம்த் பத்ரி. அம்ஸ் எஸ்டர்டே நிம்த் ஐ ஸ்லப்ட் பத்ரி ஏழி. கரெக்டாக? அம்ஸ் எஸ்டர்டே நிம்த் ஐ ஸ்லப்ட் பத்ரி ஏழி. அப்போ அம்ஸ் நிமித் பத்ரின்னு சொன்னால் எஸ்டர்டே ஐ ஸ்லப்ட் ஏழி. கல் மே ஜல்தி சோ கயா, நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். ஓகே ஓகே. அடுத்தால பார்ப்போம். அடுத்தால பார்க்க வந்து என்னென்னா நேற்று முன்தினம், அதான் டே பிஃபோர் எஸ்டர்டே. கரெக்டாக? டே பிஃபோர் எஸ்டர்டே நேற்று முன்தினம் பர்சும். சரியா? ஹிந்தியில் வந்து பர்சும். ஓகே. அதுக்கு என்ன ஆரம்பிக்கல? அவ்வல் அம்ஸ். ஓகே. அப்போ அவ்வல் அம்ஸ்ன்னு சொன்னால் நேற்று முன்தினம், டே பிஃபோர் எஸ்டர்டே பர்சும். சரியா? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன சென்டென்ஸ் போட போகிறோம்னா நேற்று முன்தினம் மார்க்கெட்டு போனேன்னு சொல்லணும். சரியா? நேற்று முன்தினம் மார்க்கெட்டு போனேன். ஐ வென்ட் டு தி மார்க்கெட் தி டே பிஃபோர் எஸ்டர்டே. கரெக்டாக? பர்சு மேனே பஜார் கயா தா. பர்சு மே பஜார் கயா தா. ஐ வென்ட் டு தி மார்க்கெட் தி டே பிஃபோர் எஸ்டர்டே. நேற்று முன்தினம் மார்க்கெட்டு போனேன். இதுக்கு என்ன அரபிக்? அன ரஹத் அல் சவுக் அவ்வல் அம்ஸ். ஓகே. அன ரஹத் அல் சவுக் அவ்வல் அம்ஸ். அன ஐ ரஹத் வென்ட் அல் சவுக் தி மார்க்கெட் அவ்வல் அம்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. கரெக்டாக? புரிஞ்சுதா? அப்போ அன ரஹத் ஐ வென்ட் அல் சவுக் தி மார்க்கெட் அவ்வல் அம்ஸ் தி டே பிஃபோர் எஸ்டர்டே. கரெக்டாக? அப்போ அன ரஹத் அல் சவுக் அவ்வல் அம்ஸ்ன்னு சொன்னால் ஐ வென்ட் டு தி மார்க்கெட் தி டே பிஃபோர் எஸ்டர்டே. பர்சு மே பஜார் கயா தா. நேற்று முன்தினம் மார்க்கெட்டு போனேன். ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்தால ஒரு 2-3 வேர்டு சென்டென்ஸ் எப்படி போடலாம்னா, இப்போது எப்படி நம்ம இன்று நேற்று நாளைன்னு போட்டோம், அதே போல் இப்போது 10 நாள் முன்னால் 10 நாள் பிறகு, அது எப்படி சென்டென்ஸ் போடுறது? சரியா? முதல்ல வந்து இப்போது, அதான் நவ், அபி, ஹிந்தியில் அபி. சரியா? அபி நவ் இப்போது. இதுக்கு என்ன ஆரம்பிக்கல? அல்ஹீன். சரியா? அப்போ அல்ஹீன்னு சொன்னால் இப்போது நவ் அபி. அல்ஹீன்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறேன். என்னென்னா இப்போது நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லணும். சரியா? இப்போது நான் ரெடியாக இருக்கேன். சரியா? ஐ எம் ரெடி நவ். மே அபி தயார் ஹூம். மே அபி தயார் ஹூம். ஐ எம் ரெடி நவ். இப்போ நான் ரெடியாக இருக்கேன். இதுக்கு என்ன அரபிக்? அனா ஜாஹிஸ் அல்ஹீன். ஓகே. அனா ஜாஹிஸ் அல்ஹீன். ஓகே. அனா ஐ ஜாஹிஸ் ரெடி அல்ஹீன் நவ். அப்போ அனா ஜாஹிஸ் அல்ஹீன்னு சொன்னால் ஐ எம் ரெடி நவ். ஒரு ஐம் மட்டும் இடையில சேர்த்து ஐ எம் ரெடி நவ். மே அபி தயார் ஹூம். இப்போ நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? 10 நாள் பிறகுன்னு சொல்லணும். சரியா? 10 நாள் பிறகு, ஆஃப்டர் 10 days. 10 தீன் பாத். சரியா? ஹிந்தியில் 10 தீன் பாத். ஆஃப்டர் 10 days, 10 நாள் பிறகு. இதுக்கு என்ன அரபிக்? பாத் அஷ்ரா அயாம். சரியா? பாத் அஷ்ரா அயாம். பாத் ஆஃப்டர் அஷ்ரா 10 அயாம் டேஸ். யோம்னு சொன்னால் டே சிங்கிள், அயாம்னு சொன்னால் ப்ளூரல். அப்போ அயாம்னு சொன்னால் டேஸ். ஓகே. அப்போ பாத் அஷ்ரா அயாம்னு சொன்னால் 10 days ஆஃப்டர் 10 days. ஓகே. 10 நாள் பிறகு, 10 தீன் பாத். ஓகே. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போடுவோம். என்ன தெரியுமா? 10 நாள் பிறகு உங்கூட பேசுவேன்னு சொல்லணும். சரியா? 10 நாள் பிறகு உங்கூட பேசுவேன். ஏதோ ஒரு விஷயம் பற்றி ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லணும்னா 10 நாள் பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரியா? இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது? சரியா? 10 நாள் பிறகு உன்னுடன் பேசுவேன். ஐ வில் டாக் டு யூ ஆஃப்டர் 10 days. 10 दिन बाद मैं तुमसे बात करूँगा. 10 दिन बाद मैं तुमसे बात करूँगा. ஐ வில் டாக் டு யூ ஆஃப்டர் 10 days. 10 நாள் பிறகு உங்களோட பேசுவேன். இதுக்கு என்ன அரபிக்? பாத் அஷ்ரா அயாம் பேக் கலாமிக். சரியா? அதான் அந்த பாத் அஷ்ரா அயாம்ங்கிறது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது தான். 10 days ஆஃப்டர் 10 days. ஓகே. பாத் அஷ்ரா அயாம் ஆஃப்டர் 10 days. பேக் கலாமிக் அதில் வந்து ஐ வில் டாக் டு யூ. இந்த ஃபுல் சென்டென்ஸ் அந்த ஒரே வேர்டில் இருக்குது. சரியா? ஐ வில் டாக் டு யூ, அதான் பேக் கலாமிக், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே. அப்போ பேக் கலாமிக்னு சொன்னால் ஐ வில் டாக் டு யூ. பாத் அஷ்ராயம்னு சொன்னால் ஆஃப்டர் 10 days. சேர்த்து சொல்லும்போது ஐ வில் டாக் டு யூ ஆஃப்டர் 10 days. 10 நாள் பிறகு உங்கள்கிட்ட பேசுவேன். 10 दिन बाद मैं तुमसे बात करूँगा. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? 10 நாள் முன்னால். ஓகே. இப்போ நம்ம பார்த்தது 10 நாள் பிறகு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 நாள் முன்னால். அதான் 10 days ago. 10 days ago. கரெக்டாக? 10 நாள் 10 दिन पहले. சரியா? 10 दिन पहले, 10 நாள் முன்னால், 10 days ago. சரியா? அதுக்கு எப்படி அரபிக்? கப்பல் அஷ்ரா அயாம். சரியா? கப்பல் அஷ்ரா அயாம். கப்பல் பிஃபோர், அஷ்ரா அதான் அந்த பிஃபோர் தான் எகோன்னு சொல்கிறோம் நம்ம. சரியா? கப்பல் பிஃபோர், அஷ்ரா 10 அயாம் டேஸ். அப்போ கப்பல் அஷ்ரா அயாம்னு சொன்னால் 10 days ago. சரியா? 10 दिन पहले, 10 நாள் முன்னால். சரியா? இதுக்கே வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறேன். என்ன போட தெரியுமா? 10 நாள் முன்னால் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லணும். சரியா? 10 நாள் முன்னால் உங்ககிட்ட சொன்னேன். ஐ டோல்டு யூ 10 days ago. சரியா? मैंने तुमसे 10 दिन पहला बोला था. मैंने तुमसे 10 दिन पहला बोला था.
ஐ டோல்ட் யூ 10 days ago. 10 நாள் முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கு என்ன அரபிக்? குல் திலக் கப்பல் அஷ்ராயாம். சரியா? கப்பல் அஷ்ராயாம்ங்கிறது நம்ம ஏற்கனவே இங்கே முன்னால் பார்த்து அதான் இதுக்கு முன்னால் போட்ட சென்டென்ஸ் தான். அதான் 10 days ago. கப்பல் அஷ்ராயாம்னு சொன்னால் 10 days ஆகும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன வேர்டு சேர்த்துறோம்னா குல் திலாக். அதான் ஐ டோல்டு யூ. கரெக்டாக? அப்போ குல் திலாக்னு சொன்னால் ஐ டோல்டு யூ. கப்பல் அஷ்ராயாம்னு சொன்னால் 10 days ago. கரெக்டாக? புரிஞ்சுதா? அப்போ சேர்த்து சொன்னோம்னா குல் திலாக் கப்பல் அஷ்ராயாம்னு சொன்னால் ஐ டோல்டு யூ 10 days ago. 10 நாள் முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன். मैंने तुमसे 10 दिन पहला बोला था. ஓகே? சரி, ஓகே, போதும். இன்றைக்கி இவ்வளோ போதும். நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.